ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மாங்காய் சாதம் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் அதுக்கு ஒரு மாங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாங்காயை நம்ம கேரட் துருவுறதில் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கலாம். நான் 1 கப் சாதம் தான் எடுக்க போகிறேன். அதனால் எனக்கு பாதி மாங்காய் மட்டும் இருந்தால் போதும். உங்கள் மாங்காயோட புளிப்புக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் துருவி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி சின்னதில் வச்சு நீங்கள் நல்லா துருவி எடுத்துக்கோங்க. நான் அரை மாங்காய் மட்டும்தான் துருவி எடுத்துருக்கிறேன். உங்கள் சாதத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அது கூடயே உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அது பொரிஞ்சதுக்கப்புறமா 1 கொத்து அளவுக்கு கறிவேப்பிலை, கூடயே ஒரு பச்சை மிளகாய், ஒரு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி வச்சுக்கலாம். இந்த மாங்காய் சாதம் செய்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கட்டி கொடுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி துருவி வச்சுருக்கக்கூடிய மாங்காயை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இதில் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கூடையே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது ஒரு 5 நிமிஷம் மட்டும் வதங்கினா போதும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கக்கூடிய சாதத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சுவையான மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஃபுட் இன் பாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.